Hello viewers, welcome to Super Brain. Example 3.46 பார்க்கலாம். Use graphical method to solve the following system of equations. நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் graphical method யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஈக்குவேஷனும் தனித்தனியாக எழுதிக்கலாம், ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். y ஈக்குவல் டு 2x + 1, இங்கே பார்த்தீங்கன்னா 4x + 2y ஈக்குவல் டு 2ன்னு வந்திருக்கு. ஸோ இதில் பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி நம்ம மார்க் பண்ணி கிராஃபில் மார்க் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதே மாதிரி இதோடைய பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நமக்கு சிங்கிள் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் பேரலாக போச்சுன்னா அதுக்கு நோ சொல்யூஷன் சொல்லலாம். இன்கேஸ் அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் ஒன்று மேலே ஒன்று வந்துச்சுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க கொடுத்துருக்கிறதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு y ஈக்குவல் டு அப்படின்னு வரா மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இங்க கொடுத்ததே y ஈக்குவல் டு தான் இருக்கு, ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். பட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம அந்த சைடு கொண்டு போயிடணும், y ஈக்குவல் டுன்னு கொண்டு வரணும். அதனால இங்க y கூட ஃபர்ஸ்ட் 2 மல்டிப்ளைல இருக்கிறதுனால இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2வும் அப்படியே இருக்கும். இந்த -4x நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது +4x வந்துடும். நமக்கு y மட்டும் தான் வேணும், ஸோ மல்டிப்ளைல இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் டிவைடட்ல நம்ம 2 போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க 2 இருக்கா, டிவைடட் பை 2 பிளஸ் 4x இருக்கா, டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இப்போ y ஈக்குவல் டு இது கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடும். ஜீரோலாம் போடக்கூடாது, ஏன்னா இது 1 டைம் கேன்சல் ஆகும். பிளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × x வந்து 2x அப்படின்ட்டு இருக்கும். சரி, இப்போ பாருங்களேன், இதுவும் சேம் தானே. 2x + 1னாலும் 1 + 2xனாலும் சேம் தானே. இது எப்படி எழுதிக்கலாம்? 2x + 1ன்னு எழுதிக்கலாம். இது இங்கே போட்டுக்கலாம், இது இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸில் இருக்கும்போது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அப்போ ரெண்டுமே நமக்கு சேமாக தான் கிடச்சிருக்கு. அப்போ இதோடைய பாயிண்ட்ஸும் சேமாக தான் இருக்கும். அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனும் வரும். அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக இருக்கும் இதுக்கு. ஸோ நம்ம இதுக்கு வந்து டேபர் காலம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது ரெண்டுத்துக்குமே சேம் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்க போகுது. ஒரே ஒரு டேபர் காலம் போட்டாலும் பரவாயில்ல. பட் நமக்கு எக்ஸாம்பிள் 2 டேபர் காலம் போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி ஈக்குவேஷன் இருந்தாலும். ஸோ அதுக்காக நான் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றுத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பட் இந்த டேபர் காலம் மட்டும் 2 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸ், இங்கே ஒய், இங்கேயும் எக்ஸ், இங்கே ஒய். நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ராக்ஷன்லாம் எதுவுமே இல்லை, அதனால் -1 0 1ன்னு கொடுத்துக்கலாம். இங்கேயும் -1 0 1ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸுக்கு -1ன்னு போட போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு போடும்போது ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அப்போ 2 × எக்ஸுக்கு வேல்யூ போட போகிறோம். இப்போ -1 + 1ன்னு வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க, y ஈக்குவல் டு 2 × -1 -2 ஆகுமா? இங்கே +1 வரும். இப்போ இது ரெண்டும் வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 1, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ -1ன்னு வருதா? ஸோ இங்கே -1 போட்டுக்கலாம், இங்கே -1 போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நமக்கு சேம் தான், அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் இருக்கு, அதனால. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போட போகிறோம். அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகும்னா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இடத்துல மட்டும் 0 போட்டுக்கோங்க. ஸோ 2 × 0 + 1 வந்துடும். ஏன்னா இதுதான் நமக்கு எக்ஸுடைய வேல்யூ. ஸோ அதனால இங்கே போய் பார்க்காம இதையே நம்ம டக்குன்னு பார்த்து போட்டுக்கலாம் அதுக்காக. ஸோ y ஈக்குவல் 2 × 0 வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். +1ன்னு வந்துருமா? 0 கூட எதாவது ஆட் பண்ணாலும் அதே தான் கிடைக்குமா? அப்போ 1ன்னு கிடைக்குதா? ஸோ 1 இங்கேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட போகிறோம். அப்போ y ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 போட போகிறோம். அப்போ 2 × 1 + 1ன்னு வந்துருமா? அப்போ y ஈக்குவல் டு 2 × 1 2ன்னு வந்துடும், +1. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3ன்னு கிடைக்குதா? ஸோ இங்கேயும் 3 போட்டுக்கோங்க, இங்கேயும் 3 போட்டுக்கோங்க. இப்போ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து எழுத போகிறோம். இங்கே எழுதிக்கலாம், பாயிண்ட்ஸ் டு பி plotted. பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -1, -1, 0, 1 and 1, 3 அதை எழுதிக்கலாம். -1, -1, 0, 1 and 1, 3. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட்ஸ் டு பி plotted எழுதிக்கலாம். சேம் பாயிண்ட்ஸ் தான், -1, -1, 0, 1 and 1, 3. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ கிராஃபில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிட்டேன், ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிவிட்டேன். இது எக்ஸ், இது x' எடுத்தேன், இது y, இது y' எடுத்திருக்கேன். யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன நம்பராக இருக்கிறதுனால பாயிண்ட்ஸில் 1 1 யூனிட்டாகவே எடுத்துட்டேன். ஸோ ஸ்கேல் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -1 அண்ட் ஒய் ஆக்சிஸ்லேயும் -1 தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸ்லேயும் -1 இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக இங்கே பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் இந்த இடத்துல கிடைச்சிடும். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா -1, -1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, 1. எக்ஸ் ஆக்சிஸில் 0 இருந்தால் அந்த பாயிண்ட் கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸ் மேலேயே தான் வரும். ஸோ 0, 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 0 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 1 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பாருங்கள் ஒய் ஆக்சிஸ்லேயே அந்த பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ இங்கே இருக்க அந்த பாயிண்ட் 0, 1ன்னு போட்டுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 3 பார்க்கணும். அந்த பாயிண்ட் இங்கே வந்துருமா 1, 3. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த ஈக்குவேஷனுக்கும் இதே பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இதே மேலே தான் நம்ம வந்து இன்னொரு லைனும் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இன்னொரு ஆரோ மார்க்கை போட்டுக்கோங்க. ஏன்னா இது மேலேயே இன்னொரு லைனும் இருக்குது அப்படின்றதுக்காக. சரி, இப்போ வந்து இந்த லைனுடைய நேம் வந்து நம்ம எழுத போகிறோம். பார்த்தீங்கன்னா y = 2x + 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல y = 2x + 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஒன்றே எழுதுனா போதும், ஏன்னா ரெண்டுத்துக்குமே சேம் இக்குவேஷன் தானே. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலேயே இன்னொரு ஸ்ட்ரைட் லைனும் வந்ததுனால நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. therefore it has infinite number of solution அப்படின்னு எழுதிக்கலாம். infinite number of solution அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.